வானத்தில் மேகம் கருத்துச்சுன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க. அரங்கம் முழுது இப்படி கருத்திருந்தால் தேசம் வளர்ச்சியோடு பிழைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காக்காய்க்கு தண்ணி தாகம் எடுக்கும். அங்கிட்டு தேடி எங்கேயும் தண்ணி இருக்காது. ஒரு ஜாடியை போய் பார்க்கும். நீ படித்த கதை தானே, எல்லாரும் படி, எதுவும் சாய்ஸில் விட்டுருக்க முடியாது. அந்த பாட்டிலேருந்து ஜாடியில் கீழே தண்ணி இருக்கும். காக்கா அங்கிட்டு போய் கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு தண்ணி மேலே வந்த உடனே அப்படி மூக்க விட்டு குடிச்சிடும், தண்ணியை குடிச்சிடும். படக்கதை இது, ஆக்சுவலாக படக்கதை. எனக்கு ஒரு கேள்வி இப்போ தான் வந்துச்சு. ஏன் அதில் காக்காயை உட்காரச்சாங்க? ஏன் கிளியை உட்கார வச்சுருக்கலாம்ல? ஒரு கொக்கு உட்காந்துருக்கலாம்ல? ஆனால் மூக்கு நீளமாக கூட இருக்கும். காக்காயை உட்கார சாம்பார் அவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். டேய், கருப்பாக இருக்கவனும் யோசிப்பான் என்று எனக்கு சொல்லி கொடுத்த கதை என் பள்ளிக்கூடத்து கதை தான். யோசிச்சு பார்த்தா